ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெரோன் விளாக்ஸ். வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்காங்க. வாய்ஸ்லாம் ரொம்ப செத்து போயிருக்கு. ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணி நாங்கள் வந்து தெல்லாந்தி நோக்கி போயிட்டுருக்கோம் பசங்களாம் சேர்ந்து காரில். இன்றைக்கி ஒரு வைப்பு பண்ண போகிறோம். தெல்லாந்தியில் போய் என்ன பண்ண போகிறோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆன தெல்லாந்தின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய மக்கள் வெளியூர்களில் இருந்தாலும் இந்த பிளேஸுக்கு வராங்க. இந்த பிளேஸோட வியூ தான் சூப்பராக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி போகக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட்கட்டான ரூட். இந்த ரூட்டோட வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்டான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம மெயின் ரோட்டில் போகக்கூடிய எப்படி ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி சம்மர் டைம்லலாம் தண்ணி வராது, மற்ற டைமில் தான் தண்ணி வரும். அது அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சேனல் அந்த மாதிரி தான் இருக்கும். சேனலில் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். வியூஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து கார் வந்து மேலே வரைக்கும் போயிடும். நாங்கள் வந்து பசங்களாம் சேர்ந்து காரில் ஏற்கம் போயிருந்தோம். மேலே பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, உள்ள காரெல்லாம் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரெல்லாம் விட்டுட்டு அப்படி பசங்களாம் சேர்ந்து ஏறி நடந்து போக ஆரம்பித்தோம். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களாம் சேர்ந்து வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் பசங்களாம் சேர்ந்து மேலே ஏறி போகிறோம். பார்த்தீங்களா, மேலே போய் தான் இன்னைக்கு ஒரு புள்ளியில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்ல அப்படி மேலே ஏறி போகிறாங்க. வரக்கூடிய வழிகள் எல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி நடக்கக்கூடியது கொஞ்சம் கரடு முட்டாக தான் இருக்கும். பார்த்து கவனமாக வாங்க. ஆல்ரெடி மேலே வந்து போனோன்னே எனக்கு ஒரு ஜர்க்கு விட்டுரும். ஏன்னா வந்து அந்த அளவு தண்ணி பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த பிடிகள் எதுவுமே இருக்காது. மேலே போகும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள்கள் நிறைய பேர் வராங்க. இங்கே வந்து குளிக்கிறது வராங்க. சிலவங்க வந்து நீச்சல் தெரிஞ்சாதான் இங்கே வந்து கண்டிப்பாக குளிக்க முடியும். ஏன்னா வந்து எந்த பிடியுமே கிடையாது. அதில் பசங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதை தாண்டி விட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் பாறையில் போய் ஏறிக்கிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் எங்கேயுமே ஏற முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்து நிறைஞ்சது. நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைவை போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு நீச்சல் தெரியும், ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடில் போய் ஏறுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீச்சல் அடித்து போய் ஏறுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அங்கே போய் இது பண்ண முடியும். இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்து நிறைய முள்ளு செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கமந்து இருக்கும். உள் சைடில் இருக்கும். அந்த மாதிரி இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இல்லாமல் நம்ம வந்து கீழே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பசங்க கீழே போவாங்க பாருங்க. கீழே போய் எங்கே ஏறுறாங்கன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டி தரேன். அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் குளிக்கலை, நம்ம குளிக்க முடியாது. நமக்கு நீச்சல் தெரியும், நம்மளால குளிக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் குளிக்கலை. அதனால வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த மரம் எல்லாம் சாஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா பின்னாடி பேக் சைடில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனால் வந்து ஏற முடியாது. இந்த சைடில் இடையில வந்து ஒரு திண்டு இருக்கும், நான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திண்டு தான் இருக்கும். ஆனால் வந்து வாரது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஓன் சேஃப்டியில் வாங்க. நீச்சல் தெரிஞ்சால் கண்டிப்பாக வாங்க. இங்கே நீச்சல் தெரியாமல் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பசங்க நீச்சல் தெரியாமல் எல்லாம் வந்தோன்னா இந்த மாதிரி எல்லாம் இழுத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே போயிடும். கீழே போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த பசங்க வந்து செம்ம ஜாலி, செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா நல்லா சாடி சாடி நல்லா பயங்கரமாக குளிச்சுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக யாராவது வாரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனோட ஒரு ஃபோன் வந்து தண்ணியில் மிஸ் ஆயிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா. அது வந்து அவங்க வந்து அதனால ஒரு 1,00,000 இருக்கும் ஃபோன். ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தேடி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் தேடியெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக
நாங்க தேடக்கூடிய இடத்துல இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து குளிச்சுட்டே இருந்தோம். பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வர வர க்ரவுட் வந்து நெறைய வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்கலாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வந்து பசங்க லோக்கல்ல இருந்து யாரெல்லாமோ 2, 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து அந்த மொபைல வந்து தேடி எடுத்தாங்க. இந்த இடத்துல குளிக்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ல மிஸ் ஆயிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போய் அந்த இடத்துல ஏறுற மாரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஏறுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் இருக்கும். அது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ப பிடிச்சு கஷ்டப்பட்டு தான் மேல ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம். நீங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரம் கொஞ்சம் சேஃப்டியா வாங்க. கண்டிப்பா நீச்சல் தெரிஞ்சா மட்டும் இறங்கி குளிங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது நீச்சல் தெரியாமலாம் வந்து இந்த இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரீல்ஸ்லலாம் பார்த்துட்டு வந்து நெறைய ஏமாந்துடுறாங்க. அதனால பார்த்து கவனமா வாங்க. அப்பல குளிக்க வந்தால எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? வேற மாதிரி ப்ரோ. எங்கேயுமே இதே மாதிரி பார்க்க முடியாது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து லைஃபுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃபும் இல்லை, எல்லாமே உங்கள் நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து இதில் வந்து தாக்க முடியும். ஆழம் எப்படி இருக்கு ப்ரோ இதில்? ஆழத்தை பற்றி சொல்ல போனால் ஹார்டுடைய ஃபோர்ஸில் உங்களுக்கு கால் எட்டும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தரையும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. அந்தளவு தெரிஞ்சால் மட்டும்தான். வாரதா இருந்தா நீச்சல் தெரியாம வர முடியுமா? நீச்சல் தெரியாதவங்களாம் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. உங்கள் லைஃப் நல்ல உத்தரவாதம் கிடையாது. ஏற்கனவே ஒரு ஃபோன் ஒன்று தொலைஞ்சு போச்சு. அண்ணன் எப்படி தேடிட்டு இருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. ஃபோன் எல்லாம் வந்து நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா சேஃபா வச்சுக்கோங்க. அது வந்து சாதா ஃபோனு கிடையாது, S23 அல்ட்ரா. போச்சு 1 லட்சம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தேடிட்டு இருக்காங்க. நான் அது வீடியோல போடுறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து குளிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த படிக்கட்டுல தான் ஏற முடியும். அந்த படிக்கட்ட தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த சைடுல போனா வந்து பாறையில தான் ஏற முடியும். இந்த சைடுல வந்து இந்த படிக்கட்டு மட்டும் தான் இருக்கும். நம்ம மேல இருந்து சாடின பசங்க வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரதா இருந்தா, இந்த இடத்துல இந்த படிக்கட்டுல புடிச்சு நம்ம ஏறிறலாம். இத விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழ நம்ம பசங்க போய் கஷ்டப்பட்டு ஏறுனாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி தான் போய் ஏற முடியும். ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாறைகள்ல பிடிச்சு நிக்கலாம். பாறையில பிடிச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வேற தொலைஞ்சு போச்சு. உள்ள தண்ணிக்குள்ள போட்டாய்ங்க பசங்க. நான் முதல்ல வீடியோல சொல்லியிருப்பேன் பார்த்துக்கங்க. அந்த ஃபோன வந்து எடுப்பாங்க பசங்க. நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. இந்த வீடியோலயே நான் பசங்க மேல நான் தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நான் உள்ள இருந்து பசங்க எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, ஃபோன எடுத்து மேல நான் கையில குடுக்குறாங்க பாருங்க. அண்ணா கையில வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன் வந்து ரொம்ப நேரம் தேடி இந்த பசங்க வந்து லோக்கல்ல உள்ள பசங்க. அவங்க கரெக்ட்டா உள்நீச்சல் அடிச்சு கரெக்ட்டா அதில வந்து எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல தான் நம்ம பசங்க சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்து பக்கத்துல தான் கிடக்கும் அப்படின்னு. நம்ம பசங்களும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்தாங்க கிடைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஃபோன எடுத்துட்டாங்க. அதுவரைக்கும் நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா சேஃப்டியா வச்சுக்கங்க. மொபைல் காரியங்கள் எல்லாம் அந்த கை காட்டுறாங்க பார்த்தீங்களா, மொபைல் கிடைச்சிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து மொபைல் கிடைச்சோனே நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இந்த இடத்துக்கு வாரது வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா மட்டும் கண்டிப்பா வாங்க. நீச்சல் தெரியாட்டா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வராதீங்க. நெறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. நல்ல நீச்சல் தெரியும், இல்ல சும்மா அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா வந்து ஓகே தான். நம்மளால இந்த இடத்துல குளிக்க முடியாது. நம்ம பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியா இறங்கி குளிச்சாங்க. ஒரு வைப் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஃபேமஸான ஒரு பிளேஸ வந்து ஒரு ரீல்ஸ் போடணும், ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மட்டும் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஆனா குளிக்கிறது எனக்கு வந்து மைண்ட் செட்டே கிடையாது. பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேங்கோட வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அப்பப்போ பிளான் பண்ணி போங்க. லைஃப் ஜாலியா இருக்கும். பசங்க கூட சேர்ந்து ஜாலியா இந்த மாதிரிலாம் போனா நல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்க தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.